வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பென்சில் பவுச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பவுச் வந்து நான் ஏற்கனவே ஒரு பேக் வீடியோ போட்டிருக்கேன். அதோட மீதி இருக்கிற கிளாத்தில் தான் இந்த பவுச் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு யோகா மேட் கவர் தைச்சோம்ல, அதில் இருக்கிற மீதி ஃபேப்ரிக் தான் இன்றைக்கி நம்ம ஒரு பவுச் தைக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு பவுச்சும் தைச்சிருக்கோம். இப்போ நான் வந்து அந்த பவுச்சுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். ஜீன்ஸ் கிளாத்லேயும் கட் பண்ணிட்டேன். அதில் வந்து நான் கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைனிங் துணியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட அளவுகளை பார்க்கலாம். இதோட அகலம் வந்து இந்த பவுச்சோட அகலம் வந்து 5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இதோட நீளம் வந்து 11 இன்ச் அளவு நமக்கு தேவை. உங்களுக்கு இன்னும் அகலமாக உயரமாக பவுச் வேணும் அப்படின்னா நீங்கள் 7 இன்ச் கூட எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கேன்வாஸ் வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஜீன்ஸ் கிளாத் அப்படிங்கிறதுனால. அதனால் அதோட எட்ஜிலலாம் நம்ம சும்மா ஒரு தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். 2 பீஸ்லேயுமே நான் வந்து இப்போ தையல் போட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து கேன்வாஸ் நமக்கு பிரிஞ்சு வராது. இப்போ நமக்கு ஒரு ஜிப்பு வேணும். ஜிப்பு வந்து இந்த 11 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துருக்கோம். அதை விட கொஞ்சம் அதிகமான அளவில் ஜிப் எடுத்துக்கோங்க. ஜிப்பு வந்து இப்போ ரைட் சைடில் இருக்குது. நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி ஜிப் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம அந்த ஜீன்ஸ் கிளாத் நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ரைட் சைடும் இருக்குது. ஜிப்போட ரைட் சைடும் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மிதி அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் வந்து நேராக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை கோணலாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பவுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு ராய்ட்ஸ் தெரியுது நம்ம தைச்சது. இந்த தைச்சது வந்து நமக்கு தெரியாமல் இருக்க தான் நம்ம லைனிங் கொடுக்க போகிறோம். இப்போ அந்த லைனிங் வந்து நம்ம எங்கே கொடுக்கணுன்னா அதுக்கு கீழே, அதாவது அந்த ஜிப்போட இன்னொரு சைடு மேலே வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வச்சுருக்கோம். அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து லைனிங் துணி வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே தைச்ச தையல் தெரியும், இந்த கேன்வாஸ் வச்சு அயன் பண்ண பக்கம். அது மேலேயே நம்ம வந்து கீழே லைனிங் வச்சுருக்கோம்ல, அதே இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ ஏற்கனவே தைச்ச தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அப்போ வந்து அளவு வந்து மாறாமல் இருக்கும். தைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஜிப்போட எட்ஜு வெளியே தெரியவே தெரியாது. அதுக்காக தான் நம்ம லைனிங் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நம்ம ஒரு சைடு நம்ம தைச்சிட்டோம். இந்த எட்ஜு வந்து உள்ளே போயிடுச்சு. இதே மாதிரி தான் இப்போ அந்த சைடு நம்ம தைக்க போகிறோம். இப்போ ஒரு சைடு நம்ம தைச்சிட்டோம்ல, இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜீன்ஸ் அயன் பண்ணி வச்சுருக்கோம்ல கேன்வாஸ் வச்சு, அதை எடுத்து வச்சு ரைட் சைடில் வச்சு அந்த 1/4 இன்ச் அளவில் தையல் போடணும். அது ரொம்ப முக்கியம். மறக்காமல் அதே மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஜிப் அட்டாச் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த எட்ஜை மறைக்க தான் நம்ம வந்து அடியில் லைனிங் துணி வைக்கிறோம். கீழே பாருங்கள், லைனிங் வச்சுட்டோம். தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்போட எட்ஜ் வந்து வெளியே தெரியவே தெரியாது. இப்போ இந்த இடத்துல லைனிங்கை வச்சு அதே மாதிரி நமக்கு தையல் வெளியே தெரியணுங்கிறதுக்காக இந்த பக்கமாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம தைச்சது வந்து நமக்கு தெரியும். அது மேலேயே நம்ம ஒரு தையல் போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி காட்டுறேன். அடியில் லைனிங் துணி இருக்குது. அப்படியே ஒரு தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த ஜிப்போட எட்ஜ் வந்து வெளியில் எங்கேயுமே தெரியாது. ரைட் சைடில் பார்த்தாலுமே தெரியாது, ராங் சைடில் உள்ளே திருப்பி பார்த்தாலுமே தெரியாது. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அயன் பண்ணிக்கோங்க. இந்த லைனிங் துணியை வந்து நல்லா இழுத்து வச்சு அயன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் நல்லா அயன் பண்ணிக்கோங்க, பேக்லேயும் அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து அயன் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம படிமான தையல் போடணும். இந்த ஜீன்ஸ் கிளாத் இருக்குல்ல, அந்த ஜிப்பை ஒட்டி ஜீன்ஸ் கிளாத்து நம்ம அட்டாச் பண்ண இடத்துல படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடுமே அந்த ஜீன்ஸ் கிளாத்தோட அங்கிட்ட ஒரு பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம், அது மேலே ஒரு படிமான தையல். அதே மாதிரி இந்த சைடு ஒரு பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம், அது மேலே ஒரு படிமான தையல் போடும்போது தான் 3 கிளாத்துமே ஒன்றா இருக்கும். அதாவது அடியில் வந்து நம்ம லைனிங் துணி வச்சுருக்கோம், அது ஜிப்பு மெயின் ஃபேப்ரிக் 3மே நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம லைனிங் துணியை தனியாகவும் மெயின் ஃபேப்ரிக்கை தனியாகவும் கீழே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா கிரியேஷன்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் இது போல நிறைய வீடியோக்கள் போடணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வரும். அதனால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க.
இப்போ வந்து நம்ம லைனிங் துணியை ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டோம். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 சைடுமே கீழே தையல் போட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த ஜிப்பு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸில் இருக்குது பாருங்கள். இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே நம்ம திருப்பி விடலாம். அப்போ அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் திருப்புறதுக்கு. இப்போ நம்ம அப்படியே ரைட் சைடு திருப்பிக்கோங்க. ஜீன்ஸ் கிளாத் நமக்கு தெரிகிற மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு உள்ளே வந்து கரெக்டாக அந்த 2 கிளாத்துமே சரிசமமாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு ஜிப்பு கொஞ்சம் பெருசாக எடுத்தால் தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அதாவது திருப்புறதுக்காக இந்த மாதிரி திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஜிப்பு பெருசாக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணது வந்து சென்டரில் வரணும். அதாவது ஜிப்பு கிட்ட வரணும் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு முதல்ல அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜிப்பு கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ண இடம் ரெண்டுமே வர மாதிரி அயன் பண்ணியிருக்கோம். இப்போ அயன் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம ராங் சைடில் திருப்பிக்கலாம். ரைட் சைடில் ஃபஸ்ட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ராங் சைட்லேயும் அதே மாதிரியே பண்ணுங்கள். ஜிப்பு இருக்குது பாருங்கள். ஜிப்பும் கீழே நம்ம அட்டாச் பண்ணது போய் அதில் வந்து டச் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணது தெரியும். அது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போவும் ஒரு தடவை அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ளே திருப்பி அயன் பண்ணியிருக்கோம். அதனால் இப்படி திருப்பி அயன் பண்ணும்போது அந்த சைடு மடிப்பு எதுவும் இல்லாமல் கரெக்ட் பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அயன் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு அந்த ரா எட்ஜ்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பீஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதையும் அயன் பண்ணியிருக்கோம். ஒரு 2 இன்ச் அளவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து லைனிங் துணி கிளாத்லேயே 2 இன்ச் எடுத்துக்கோங்க. 2 இன்ச் எடுத்து அதை ஒரு தடவை இந்த சைடு மடிச்சுக்கோங்க. நம்ம வந்து ஹேண்டில் தைச்சோம் பார்த்தீங்களா, யோகா மேட்டோட ஹேண்டில் தைச்சோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து அயன் பண்ணிவிட்டு திரும்ப அதை இந்த சைடும் பார்த்து அயன் பண்ணிவிட்டு திரும்ப அதை ஒரு தடவை மடித்து அயன் பண்ணிக்கோங்க. க்ளோஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. இப்போ வந்து நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து நமக்கு அந்த ஹேண்டில் மாதிரி சின்னதாக வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு 2 இன்ச் அளவு அந்த ஜீன்ஸ் கிளாத் எடுத்து அதை வந்து ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். ராங் சைடில் தையல் போட்டிருக்கோம். தையல் போட்டதுக்கப்புறமா அதை நம்ம வந்து நாட்டு திருப்புற மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். ஏன்னா ஜீன்ஸ் கிளாத் வந்து அந்த ஹேண்டில் மாதிரி நம்ம தைச்சோம்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். இதில் வந்து வச்சு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி நீங்கள் இந்த ஜீன்ஸ் கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது பிளாக் கலரில் ஒரு கிளாத் கூட சின்னதாக வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஊசி இறங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன் நான். நார்மலான மிஷினில் வந்து கொஞ்சம் மொத்தமான துணி தைக்க சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஆனால் ஜீன்ஸ் கிளாத்தில் தான் நான் வந்து திருப்பி எடுத்திருக்கேன். அதில் ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ தச்சு எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம ஜிப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஜிப்பை முதல்ல நம்ம உள்ளே விட்டுக்குவோம். ரன்னர் வந்து வெளியில் இருக்குல்ல, அந்த ரன்னரை உள்ளே தள்ளிட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கரெக்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே அளவாக இருக்கணும். அதுக்காக லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு அந்த ஜிப்பு நம்ம ரன்னர் அந்த சைடு தள்ளி விட்டோம்ல, அந்த இடத்துல இந்த நம்ம தச்சு வச்சு அந்த லூப்பை வந்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். ரைட் சைடில் அதாவது உள்பக்கமாக வச்சுக்கோங்க. அந்த லூப்பை நம்ம தைச்சதுக்கப்புறம் அது வெளியில் வரும். அந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு நமக்கு ராட்ஸ் தான் நமக்கு தெரியும்னா அந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 4 பக்கமுமே நமக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் தைச்சாதான் ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அதனால் கட் பண்ணிவிட்டு தைச்சிக்குவோம். 1 இன்ச் எடுத்திருக்கோம். அகலம் வந்து 1/2 இன்ச் எடுத்திருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு அட்டையில் கட் பண்ணிவிட்டு அந்த அட்டையை 4 சைடும் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி அளவு வரும். 1 இன்ச் நீளம், 1/2 இன்ச் அகலம், அந்த அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு அட்டையை கட் பண்ணிவிட்டு அதை 4 சைடுமே நான் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா வீடியோவோட ஸ்பீடு வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத கேட்கும். நீங்கள் ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும். இப்போ வந்து நம்ம வரைஞ்ச அளவு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது அளவு கொஞ்சம் கூட மாறாமல் பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கட் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைடில் வந்து ஒரு தையல் போட போகிறோம். ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது நமக்கு வந்து தையல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக தையல் போட்டு எடுத்துக்கோங்க, பிரிஞ்சு வராமல். ஏன்னா அடியில் வந்து ஜிப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லாவே டைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி 2 சைடுமே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தைச்சதுக்கப்புறமா அந்த ரா எட்ஜ் நமக்கு தெரியக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு பைப்பிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு தையல்லே நமக்கு 2 சைடுமே ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். அதுக்காக தான் நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துருக்கோம். அப்படி அயர்ன் பண்ணலைன்னா நம்ம 2 தடவை தைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரே ஸ்டெப்பில் ஃபினிஷ் ஆயிரும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி விடணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணணும். அது வந்து நல்லா விரல விட்டு நல்லா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல பைப்பிங் கொடுத்து, அந்த பைப்பிங்கை வந்து இது மேலே வச்சு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களுக்கு அந்த பவுச் வந்து பாக்ஸ் மாதிரி ஃபினிஷ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம தைக்கிறோம். நான் இன்னொரு தடவையும் இந்த ஓப்பன் காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் அடியில் இருக்க ஜீன்ஸ் கிளாத் வந்து தள்ளி போயிடக்கூடாது. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். அந்த லைனிங்கும் ஜீன்ஸும் ஒரே லைனில் இருக்கணும். 2 கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கணும். அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டோம்னா நம்ம இங்கே இருக்கிற இந்த பீஸை வந்து அது மேலே வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க கையில். பிடிச்சிட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஓப்பன் க்ளோஸ் ஆயிரும். அதே நேரத்தில் நம்ம தைக்கிறது எல்லா சைடும் 4 பக்கம் தைக்க போகிறோம். 4 சைடும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சில் நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா எல்லா சைடுமே 1/2 இன்ச் தையல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பவுச் வந்து நம்ம பிரித்து திருப்பி பார்க்கும்போது 4 பக்கமுமே அந்த பவுச் வந்து அழகாக பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ 2 சைடு நம்ம தையல் போட்டுட்டோம். அதே மாதிரி தான் இந்த பக்கம் இன்னும் 2 பக்கம் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் நான் ஒன்றுலையுமே 2 தையல் நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரே அளவாக இருக்கிறதுக்காக 2 தையல் நல்லா ஸ்ட்ராங்காக நான் போட்டு எடுத்துக்கிறேன். இன்னொன்று வந்து அந்த ஜீன்ஸ் கிளாத்தை தைக்கிறது எல்லாமே நான் வந்து பேண்ட் நூலில் தான் நான் தைச்சிட்ருக்கேன். சாதாரண நூலில் தைக்கல, பேண்ட் நூல் தான் நமக்கு வேணும். அதே மாதிரி தான் பாருங்கள். அந்த க்ளோஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்து அப்படியே மறைச்ச மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் 4 சைடுமே. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 4வது சைடும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 4 சைடுமே நம்ம தைச்சிட்டோம். இப்போ எல்லா பக்கமுமே இந்த ரா எட்ஜ் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம பைப்பிங் வந்து அயர்ன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பைப்பிங்கை வந்து 4 சைடுமே ரா எட்ஜ் தெரியாமல் நம்ம வச்சு தையல் போட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி அது வந்து அன்இவனாக இருந்தால் முதல்ல கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பைப்பிங் வச்சு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நமக்கு தேவையான அளவு தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 சைடுமே நமக்கு ஒரே நேரத்தில் ஒரே பீஸாக அயர்ன் பண்ணி எடுத்துட்டோம். அதனால தான் நமக்கு தேவைப்படுறத தைச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 சைடுமே தைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா கிரியேஷன்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோ பற்றின கமெண்ட், உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். 4 பக்கமே நம்ம பைப்பிங் கொடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். திருப்பும்போது அந்த அந்த எட்ஜ் எல்லாமே நல்லா ஓப்பன் பண்ணி விடுங்க. நல்லா அந்த கார்னர்லாம் நல்லா எடுத்து விடுங்க. எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான, முக்கியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தச்சு பாருங்கள். தச்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் வீட்டில் தேவையில்லாத ஜீன்ஸ் கிளாத் இருந்ததுன்னா நீங்கள் அதில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல உங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உள்ளே எந்த ரா எட்ஜுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஃபினிஷாக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.